வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனதும். இன்றும் கூட காடு பத்தி ரொம்ப அற்புதமான பதிவை தெரிஞ்சுக்க போறோம். "காடு ஒரு உயிர் உடல்" அப்படிங்கிற தலைப்பில இந்த பதிவை நான் வாசித்து வருகிறேன். ஆரோ சில்வா அவர்களின் பதிவிலிருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? யானைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். யானைகள் பல கிலோமீட்டருக்கு அப்பால் ஏற்படும் நில அதிர்வு மற்றும் சுனாமி இவற்றையெல்லாம் எளிதில் கண்டறியும் திறன் கொண்டவை அப்படின்னு போட்டிருக்காரு. யானை குட்டி பிறந்து சுமார் 2 மணி நேரத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் மதம் வெளிப்படும். யானைகள் அதன் வழித்தடங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கும். ஓராண்டில் சுமார் 500 முதல் 750 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதியில் இடப்பெயர்ச்சி செய்யும். யானைகளின் சாணத்தின் மூலம் 50க்கும் மேற்பட்ட தாவர விதைகளை காடுகளில் அது பரப்புதாங்க. சாணத்தில் உள்ள பல வகை பூச்சி இனங்கள் பறவைகளுக்கு உணவாகிறது. கரையான்களுக்கு உகந்த உணவாக யானை சாணம் இருக்குது. யானைகள் செல்லும் பாதைகளை பயன்படுத்தி தான் புலி, சிறுத்தை புலி, கரடி, செந்நாய் போன்ற விலங்குகள் இரவு நேரத்தில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்கிறது. யானைகள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உணவு சேகரிப்பதில் ஈடுபடுது. இவற்றின் செரிமான திறன் மிகவும் மந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா யானைகள் உண்ணும் உணவில் 40% செரிமானம் ஆகும். நன்கு வளர்ந்த யானைகள் அப்படின்னா நாள் ஒன்றுக்கு சுமார் 140 முதல் 270 கிலோ வரை உணவு உட்கொள்ளுதான். நாள் ஒன்றுக்கு 200 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமா யானைகளுக்கு. யானைகளின் சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 முதல் 90 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தற்போது அத்தனை ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யானைகள் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது தற்போதைய சூழலில் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் யானைகள் வாழ்வதற்கு உகந்த இடமாக இருக்குது. அதனால் இந்த மலையில் உள்ள முதுமலை, சத்தியமங்கலம், ஆனைமலை, மேகமலை, களக்காடு, முண்டந்துறை பகுதிகளில் யானைகள் அதிகமாக வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக கேரளா மலையோர நெல்லியம்பதி, மூணாறு, சின்னாறு, கவி வனங்களிலும் யானைகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். எந்த ஒரு வனப்பகுதியில் யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அந்த வனப்பகுதி வளமான வனப்பகுதிகளாக இருக்கும் அப்படின்னு வன ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் மிக வளமான வனப்பகுதிகளான முதுமலை, சத்தியமங்கலம், ஆனைமலை ஆகிய இடங்களில் யானைகள் அதிகமாக வசிக்குது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த பதிவில் சொல்லியிருக்காரு. ஆச்சரியங்களை நோக்கிய பயணங்கள் தொடரும். அன்பு நேயர்களே, ஆச்சரியங்களை நோக்கிய பயணங்களை நம்மளையும் கூட்டி அழைத்து சென்று செல்கிறார் ஆரோ செல்வா அவர்கள். நன்றி அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு மீண்டும் மிகவும் அற்புதமான பதிவோடு காடு ஒரு உயிர் உடல் அப்படிங்கிற பதிவில் சந்திக்கலாம். நன்றி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பரை பல சகோதரி இளவினி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.